நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோடி சீசன் 6 பலரின் எதிர்பார்ப்பை தங்களது பக்கம் ஈர்க்க வைத்த ஜோடி சத்யா ஷில்பா. இந்த ரெட்ரோ சுற்றில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நடுவர்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடிப்பதற்காக நேரம் காலம் பார்க்காமல் தங்களது நடன பயிற்சியை மேற்கொண்டிருந்தனர். இவர்களது எண்ணம் நிறைவேறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்னும் தெரியாத பாப்பா கண்ணை அடிச்சாரா, கண்ணை அடிச்சது மாமா கைய பிடிச்சானா, சின்ன பொண்ணு பாவம் சொல்ல சொல்ல தாபம் துள்ளி துள்ளி குதிச்சாராம். டிஸ்கோ இது நல்ல டெம்போ இது, இங்கு டான்ஸ் ஆட சான்ஸ் ஆனது. இந்த பூ மொட்டுதான் இந்த தோல் தொட்டு தான் பாடுது. சிங்கப்பூரிலே தங்க தேரிலே தவழ்ந்த வெண்ணிலாவே, நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். I'm a disco dancer. ஷில்பா அண்ட் சத்யா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். We'll start off with ரம்யா மேம். லைஃப் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப ரிஹர்சலில் ரிமெம்பர் பண்ண, வென் யூ கோ அண்ட் ரிஹர்ஸ் அண்ட் ரிமெம்பர் யுவர் ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் அந்த இப்படி பண்ண அந்த மாதிரி அவ்வளோ லைட்டாக சிம்பிளாக இருந்தது. இட் வாசன்ட் லைக் when you give it your best அந்த மாதிரி இல்லை. கொரியோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம். ஷில்பா, பி கான்ஃபிடென்ட், ப்ராக்டிஸ் மோர், பிகாஸ் நிறைய டவுட்ஸ், நிறைய யூ ஆர் ஸ்டில் நாட் come out of that, you know, that initial இது. அதுக்கு 2 rounds போயாச்சு ஆல்ரெடி. ஸோ பை now you should be prepared for the competition. அந்த ப்ரிப்பரேஷன் ஆன மாதிரி எனக்கு தெரியல. I know. Today it was This goes to most of them, everybody, almost. So next in the competition and next level க்கு கொண்டு போனோம்னா these performances are not enough. It has to be way beyond this. And I hope it is. Work on it, please. Sure, ma'am. We'll take all these points and work. ஓகே, ராதா மேம் கிட்ட கேட்கலாம். ஷில்பா, Ma'am. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் நல்லா ஆட முடியும். இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, ஹீ இஸ் அமேசிங் டான்ஸர். ஸோ அதனால் நீங்கள் கான்ஷியஸ் ஆகிட்டிங்கன்னா இவர் அளவுக்கு ஆட முடியாது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. புரியுதா? ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஆடினா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதனால் நீங்கள் ஏதாவது கம்மி ஆடினா அவருக்கு சான்ஸ் போயிடும், அவர் ஏதாவது ஆனால் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களால் டான்ஸ் ஆட முடியும்.
பியூட்டிஃபுல் என்னென்னா நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் எக்ஸ்பெஷலி மாடர்ன் ட்ரெஸ் உங்களுக்கு போட்டால் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டால் எனக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து, எந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு ஃபிட் ஆகுதுன்னு பார்த்து, அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கிட்ட நீங்கள் மூமெண்ட் கேட்டு வாங்குங்க. அப்புறம் சத்யா, அமேசிங் எனர்ஜி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு சாங்குக்குள்ளே என்னென்னமோ நான் பண்ணி ரொம்ப ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணிட்டீங்க. அவ்வளோ தேவையில்லை. இது 80s. உங்கள் பாடி லாங்குவேஜ் இந்த லேட்டஸ்ட்டு பாய்ஸுக்கு இருக்கிற அந்த ஸ்டைல் அது வந்து அப்போ 80ஸில் இல்லை. அது நம்ம டிஸ்கோ டான்ஸ்னு இந்த பீட்டில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நீங்கள் ரொம்ப ட்விஸ்ட்டு டேர்னு அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இல்லை. இதில் நீங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டிங்கன்னா இனிமேல் என்ன பண்ணுவீங்க? புரியுதா? அதனால அளந்து கொடுங்க, அளந்து பர்ஃபெக்டாக கொடுங்க. கண்டிப்பாக மேம். ஷூர். சரி, Congratulations, Zilpa and Satya.